வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி வந்து என்னென்னா, கொள்ளு யூஸ் பண்ணி எப்படி இட்லி மாவு அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இட்லி மாவு அரைச்சி இட்லி சுடுறது. கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் இந்த சளி, நெஞ்சு சளி வந்து இப்போ அடிக்கடி பிடிக்கிறவங்களுக்கு வந்து கொள்ளு வந்து சேர்த்துக்கிட்டோம். இந்த வின்டர் சீசன் மழை காலத்துலலாம் வந்து கொள்ளு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இது எவ்வளோ அளவுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான், அதை வந்து யூஸ்வலாக நம்ம இட்லி மாவு கரைக்கிற மாதிரி நிறைய மாவெல்லாம் எடுத்து அரைச்சிக்க வேண்டாம். மாவு ஏன்னா சீக்கிரம் புளிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் அரிசி வந்து நான் ஒரு டம்ளர், அதாவது இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதே டம்ளர் அளவில் ஒரு டம்ளர் வந்து கொள்ளு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக நான் அரைக்கிறதுனால இது ஒரு டம்ளர், அது ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சுக்கிறேன். பாருங்கள், 1/2 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இட்லி அரிசி ஒரு டம்ளர், 1/2 கிராம் ஒரு டம்ளர் எடுத்துட்டு அப்புறமேல் வந்து அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பை வந்து பாருங்கள் 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் குறைவா. ஏன்னா மொத்தமாகவே நான் எடுத்துக்கிறது இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே வந்து 2 டம்ளர் தான். அதனால் உளுந்து வந்து 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். உளுந்தை வந்து இதோட சேர்த்து ஊற வச்சிடாதீங்க. உளுந்து தனியாக ஊற வச்சுட்டு வழக்கம் போல் எல்லா இட்லிக்கும் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இதில் வந்து 2ஐயும் ஒன்றா போட்டு அரைக்க வேண்டாம். இட்லி அரிசியும் கொள்ளையும் வந்து 8 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊற வச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்சு நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம். இதை தனியாக அரைக்கணும், உளுந்து தனியாக அரைச்சி அப்புறமேல் வந்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஃபர்மெண்டேஷனுக்காக ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அதை புளிக்க வச்சு மாவை அதுக்கப்புறம் வந்து இட்லி ஊற்றிக்கலாம். ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எப்படி இட்லி வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், மாவை வந்து அரைச்சி 8 மணி நேரம் புளிக்க வச்சாச்சு. எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இதை வந்து கரைச்சி இட்லி எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி ஊற்றிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இட்லி நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ ஹெல்த்தியான கொள்ளுல இட்லி வந்து ரெடி. இல்லை பாருங்கள், சாஃப்டாக வருது.